ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டஃப்டு பரோட்டாங்க, அதாவது காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு பரோட்டா. ஸோ நிறைய பரோட்டா வெரைட்டிஸ் இருக்கு. கோபி பரோட்டா, ஆலு பரோட்டா, மூலி பரோட்டா நிறைய இருக்கு. ஆனா எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்துட்டு கோபி பரோட்டாங்க. ஸோ இந்த பரோட்டாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு இன்னர் ஸ்டஃபிங் எப்படி வந்துட்டு நம்ம தேய்க்கிறப்போ வெளியில வராம இருக்கணும்னா எந்த அளவுக்கு அது வந்து டைட்டா இருக்கணும். இது சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாய்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்றதுக்கு நான் ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சேர்க்கிறப்ப சொல்றேன். ஸோ அது எப்படி இன்னர் ஸ்டஃபிங் நல்லா பண்றது, அதே மாதிரி வெளியில மாவும் எந்த அளவுக்கு திக்கா இருக்கணும், டைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் படி நீங்க வந்துட்டு இந்த பரோட்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான நல்ல ரவுண்ட் ஷேப்ல வெளியில ஸ்டஃபிங் வெளியில வராம நல்ல ஒரு பரோட்டா உங்களால செய்ய முடியும். ஸோ மசாலாலையும் நார்மல் மசாலா இல்லாம ஒரு சின்னமா ஒரு அடிஷ்னலா ஒரு மசாலா சேர்ப்பேன். அது போட்டீங்கன்னா உங்க பரோட்டா வந்துட்டு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஸோ நான் சொல்ற இந்த மெத்தடோட நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்லயும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பரோட்டா கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அந்த பரோட்டா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ கோபி பரோட்டா பண்றதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு இந்த கேரட் துருவுற இந்த இந்த அளவு ஓட்டையில இதை ஃபுல்லா வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடிசா நல்லா சீவிக்கோங்க. இப்போ ஒரு 3 பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வந்துட்டு மிக்சியில அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனா எடுத்துக்கிட்டா நல்லது. சும்மா 1 டீஸ்பூனுக்கு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்றப்போ ரொம்ப எண்ணெய் விடாதீங்க, கம்மியா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதுல வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு பாதி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் போட்ட பிறகு இது கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. ஹைல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மீடியம்ல வச்சு கொஞ்சம் நல்லா இது நல்லா பெரட்டி விடுங்க. இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே போகணும். தண்ணி இருந்ததுன்னா ஸ்டஃபிங் பண்றப்போ வெளியில வரும், ஸ்டஃபிங் நம்ம தேய்க்கிறப்போ. ஸோ நல்லா கொஞ்சம் பெரட்டி விடுங்க. இப்போ இதுல மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூனுக்கு வந்துட்டு தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. ஜீரா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பொடி. ஸோ இதுல நீங்க முடிஞ்ச வரைக்கும் லெமன் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஆம்ச்சூர் பவுடர், புளிப்பு உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த நார்மல் மசாலா இல்லாம இதுல வந்து உங்களுக்கு ஃபேவரட் மசாலா ஏதாவது இருந்தா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு எங்க குழந்தைங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா பட்டர் சிக்கன் மசாலா இல்லைன்னா சிக்கன் டிக்கா மசாலா அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் மசாலாவா ஒண்ணு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உப்பு மறந்துட்டேன், உப்பு ஒரு 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. ஸோ திரும்ப கொஞ்சம் ஃப்ளேம் மீடியம்ல வச்சு நல்லா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொன்னு அதுல இருந்து தண்ணி எதுவுமே வரக்கூடாது. தண்ணி வராத அளவுக்கு நல்லாவே கரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பெரட்டி விட்டுருக்கேங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குன்னு. நீங்க நிறைய எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நீங்க ஸ்டஃப் பண்றப்போ வெளியில வரும். அதனால எண்ணெய் கம்மியா ஊத்திக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குன்னு. ஸோ இதுக்கு மேலையும் உங்களுக்கு வந்துட்டு அது ஸ்டஃபிங் கொஞ்சம் தண்ணியா படுதுன்னா நான் என்ன சேர்க்கணும்னு சொல்றேன் நானு. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளவுதான், இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்துட்டு நம்ம மேல் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ மேல் மாவுக்கு நான் ஒரு 2 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பரோட்டாஸ் பண்றப்போ நீங்க கொஞ்சமா வந்துட்டு மைதா மாவு சேர்த்தா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ நான் வந்துட்டு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதான்னுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்க ரொம்ப பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஹாஃப் கோதுமை மாவும் ஹாஃப் மைதாவும் எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இது நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். நான் வந்துட்டு எப்பவுமே சப்பாத்தி பண்றப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டுப்பேங்க. இது ஆப்ஷனல். நல்ல சாஃப்டா வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா டைட்டா கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். இது சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லாம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டா இருக்கணும். ஸோ லாஸ்டா சும்மா 1 டீஸ்பூனுக்கு ஆயிலும் போட்டுப்போம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டுடலாம். ஸோ மாவு வந்துட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாவே இருக்குது.
ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுடலாம். இது நம்மளுடைய காலிஃப்ளவரோட ஸ்டஃபிங் இது. ஸோ ஒரு காலிஃப்ளவர் இவ்வளவுதான் வந்திருக்குது. ஸோ இது சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தது, இப்படி தொட்டு பாக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தது அப்படின்னா, நான் ஒரு இன்கிரீடியன்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா மேஷ் பொட்டேட்டோ. இதுதாங்க. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இங்க லோக்கல் இந்தியன் ஷாப்ல கிடைச்சது இது எனக்கு. இல்லைன்னா நீங்க அமேசான்ல இருக்கான்னு பாருங்க. நான் அடுத்து வர டிஷ்ஷஸ்ல வந்துட்டு நான் எதுக்கெல்லாம் இதை சேர்க்கிறேன்னு சொல்றேன். நான் இதுல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான் இப்போ. சோ அது ரெக்கார்ட் ஆகல, அதனால இப்ப திரும்ப நான் சொல்றேன். சோ அது நல்லா மாய்ஸ்ட் நல்லாவே அப்சர்வ் ஆயிக்கும் அது. அதே மாதிரி டேஸ்டும் நல்லா வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி குட்டி குட்டி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப இந்த சப்பாத்தி மாவை வந்துட்டு நல்ல ஒரு முறை பிசைஞ்சிட்டு இது வந்துட்டு பால்ஸா பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பெரிய உருண்டையா இந்த சைஸ் பாலா எடுத்துக்கோங்க. ஸோ இத மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி ஃபர்ஸ்டே வச்சிருங்க. வச்சுட்டு இதுல வந்துட்டு ஒரு ஸ்டஃபிங் வச்சு ஸோ இத மாதிரி நல்லா சீல் பண்ணி விடுங்க. இங்க வந்துட்டு நல்லா சீல் பண்ணி விடுங்க, அப்பதான் வெளியில வராம இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மாவை வந்துட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இத நல்லா டஸ்ட் பண்ணிட்டு நீங்க மடிச்சது சீல் பண்ணினது வந்துட்டு கீழே போயிடட்டும். ஸோ அதுக்கு மேல இருக்கிறத வந்துட்டு லைட்டா வந்துட்டு நீங்க தேய்ச்சிட்டே வாங்க. திருப்பி போட வேண்டாம், அதர் சைடு தேய்க்க வேண்டாம், ஒரே சைடே இப்படியே தேய்ச்சிட்டே வாங்க. ஸோ வேணும்னா கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தா மைதா மாவு டஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ஸோ தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ எனக்கு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட எனக்கு வந்துட்டு வெளியில வரல. அது ஏன்னா நல்ல ஸ்டஃபிங் வந்துட்டு திக்கா இருக்கிறதுல கொஞ்சம் கூட மாய்ஸ்ட் இல்லை, அதனால அது வந்துட்டு வெளியவே வரல. ஸோ உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எங்க பசங்களுக்கு கொஞ்சம் தின்னா இருந்தாதான் பிடிக்குது. ஸோ அதனால நான் கொஞ்சம் தின்னாதான் பண்ண போறேன். இப்போ பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு தின்னா நான் திரட்டி இருக்கேன்னுட்டு. ஸோ ஸ்டஃபிங் எனக்கு வந்துட்டு வெளியவே வரல, நல்லா தின்னாவே ஆயிருக்குது. ஸோ இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். ஸோ வச்சு ஸோ நல்லா இந்த மேல் பக்கத்தை வந்துட்டு நல்லா இதை மாதிரி சீல் பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா மாவை வந்துட்டு எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் இதுல வந்து இந்த மேஷ்டு பொட்டேட்டோ பவுடர் வந்துட்டு போட்டேன் மாய்ஸ்ட் அப்சர்வ் பண்றதுக்கு. சப்போஸ் நீங்க வந்துட்டு பொட்டுக்கல்ல மாவு போடலாமா அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் அது கிடையாதுங்க. ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா பிச்சுன்னு ஆயிடும். நீங்க அதுல போட்டதும் அந்த ஸ்டஃபிங்ல போட்டு நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்றப்போ ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஆயிடுது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கிறதுல டேஸ்டும் உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். செகண்ட் பரோட்டாவும் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க நல்லா வந்துட்டு நல்லா மெல்லிசா வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம தான் போட்டு எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் கொஞ்சம் நல்லா சூடானதும் போட்டுடலாம். ஸோ நார்மல் சப்பாத்தி மாதிரி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் மீடியம் டு கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஆனதும் 2 பக்கமும் திருப்பி போட்டு பண்ணலாம். ஸோ உங்க இஷ்டங்க. நீங்க பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கோங்க, நெய் வேணும்னா நெய், ஜஸ்ட் ஆயில் வேணும்னா ஆயில், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா 2 பக்கமும் ஆனதுமே எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஆகணும். ஸோ அது வரைக்கும் பொறுமையா இருந்து பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்டோடதும் போட்டுடலாம். நம்மளுடைய செகண்ட் பரோட்டாவும் ஆயாச்சு. ஒரு அருமையான கோபி பரோட்டா. நம்ம இப்போ இந்த ஸ்டஃபிங்ல சேர்த்திருக்கிற பன்னீர் பட்டர் மசாலாவோட இந்த காலிஃபிளவர் வந்துட்டு ரொம்ப நல்லா போகுங்க. ஸோ அந்த பரோட்டாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்டா கொடுக்கும். இந்த ரெசிபி நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாம ரொம்ப நல்லா வரும். இந்த பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. வெறும் தயிரும் கொஞ்சம் ஊறுகாய் மட்டும் இருந்தா போறோம். இதுலயே காரம் மசாலா எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. கண்டிப்பா டின்னருக்கு இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.